Hi, hello, welcome to Lavi's The Shades. Learn with Lavi Art Tutorials. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் டியூட்டோரியல்லன்னா ஹவு டு கம்போஸ் போர்ட்ரேட். அதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பிக் வச்சுட்டு அந்த பிக்கை வந்து நம்ம எப்படி கம்போஸ் பண்ணுறது அப்படின்றது பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து அதை வந்து எப்படி ஷேடிங் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் ஐஸ். ஷேடிங் கூட வந்து நான் வந்து ஸ்டார்டிங் வித் ஐஸ் அப்படி தான் பண்ணுவேன். பிகாஸ் ஏன்னாக்கா சப்போஸ் நமக்கு வந்து இதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணலை, கொஞ்சம் வந்து தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னும்போது கண்டிப்பாக வந்து நம்ம இந்த இடத்துலையே வந்து இதை நம்ம வந்து இது பண்ணிடலாம், விட்டுட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ஒர்க்கு அகெயின் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் இந்த அரேசரெல்லாம் யூஸ் பண்ணாமல் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒர்க்கு வந்து நல்லா வரும். ஸோ அப்போ வந்து ஆன் ஸ்பாட் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப ஈஸியராக இருக்கும் நமக்கு. அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு ஐஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிகாஸ் வந்து சப்போஸ் தப்பாக வந்துருச்சுன்னா நம்ம கரெக்டாக வரையிலன்னா அப்போ வந்து அகைன் வந்து நம்ம வந்து இன்னொரு ஒர்க்கை பண்ணலாம் இல்லைங்களா. ஸோ மொத்தமாக ஃபேஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ அப்புறம் வந்து கண் சரியாக வரல, நம்ம சரியாக போடலை அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஏன்னா பிகாஸ் வந்து கண் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒர்க்குக்கு. ஸோ கண் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஐஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதை ஃபஸ்ட்டு நிறைய வாட்டி நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இவங்க ஐஸ் நான் ஏற்கனவே நிறைய வாட்டி வரைஞ்சிருக்கேன். இவங்க எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் பர்சன். அதனால் வந்து இவங்களது நிறைய வாட்டி நான் வரைஞ்சிருக்கிறதுனால நான் வந்து வரைகிறேன். அப்படி இல்லைன்னா கூட வரையலாம் ப்ராக்டிஸ் இருந்தால். ஸோ அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்ஃபிடெண்ட்டாக நம்ம அந்த ஒர்க்கு பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து நிறைய ப்ராக்டிஸ் தேவை. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியராக இருக்கும். ஸோ நான் வரையும்போது கரெக்டாக வந்துடுறது, நாம் வரைஞ்சால் வரல அப்படியெல்லாம் சொல்லிக்காதீங்க. பிகாஸ் வந்து நான் நியர்லி 24 இயர்ஸாக இதே வேலையாக பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா. அதனால் எனக்கு கண்டிப்பாக நல்லா வரும். பிகாஸ் என்னோடய டிகிரி, மாஸ்டர் டிகிரி எல்லாமே இது தான், ப்ரொஃபஷன், ஹாபி, எவ்ரிதிங். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்குன்னு உங்களுக்கு 20 இயர்ஸ் ஆகும் அப்படியெல்லாம் நான் சொல்லலை. ப்ராக்டிஸ். அதனால நான் வரைகிறேன், ரொம்ப நாளாக நான் வரைகிறதுனால வரைகிறேன் அப்படின்றது சொல்கிறேன். நீங்களும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த விதமான ஆர்ட்டாக இருந்தாலும் அப்சர்வேஷன் ரொம்ப 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 முக்கியம். அப்சர்வேஷன் எவ்வளோ அழகாக நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்களோ, என்ன ஷேடிங், என்ன லைட்டிங் எப்படி இருக்குது, அதோட ஷேப் வந்து எப்படி இருக்குது, என்னவா இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்படி வந்து பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் இருக்கும். ஸோ நல்லா நீங்கள் அப்சர்வேட் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து நல்லா வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக நிறைய ஷேடிங் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் ஐஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து மஸ்காரா, ஐலேஷஸ் அந்த இதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. மேக்கப், லைட் மேக்கப் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து டீட்டெயிலிங்ஸ் தெரியறதோ அந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலிங் கொடுக்கணும். கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பிக்சர் பார்க்கும்போது. ரெஃபரன்ஸ் பிக்சரில் பார்த்துக்கிட்டே இருங்க. நான் ஒர்க் பண்ணும்போது என்னோடய பென்சில் வந்து எப்படி மூவ் பண்ணுறேன், நான் ஏன் இந்த பேப்பர் வைக்கிறேன்னா, ஸோ இன்னொரு ஒயிட் பேப்பர் ஏன் வச்சுக்கிறேன்னா என் கையை பட்டு இந்த ஆல்ரெடி போட்ட ஸ்கெட்செல்லாம் மர்ஜ் ஆகக்கூடாது இல்லையா. அதனால் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எப்போவுமே நம்ம ஒர்க் பண்ணும்போது சுற்றி அழுக்கு ஆகவே கூடாது. ஸோ முதல்ல நம்மளோட இது வந்து ஒர்க்கு, அதுக்கப்புறம் நான் வந்து அதை அரேஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் அதை வந்து கிளியர் பண்ணிட்டேன் அப்படியெல்லாம் வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அழுக்காகாமல் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஐப்ரோ பண்ணும்போது கண்டிப்பாக அதோட டைரெக்ஷன் குட்டி 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 ஹேராக இருந்தாலும் அதோட ஒன்று ஒரு டைரெக்ஷனில் இருக்கும். கொஞ்சம் பாதி வந்து ஒரு மாதிரி, பாதி வந்து ஒரு மாதிரி, அப்படியே வந்து டைரெக்ஷன் மாறி மாறி இருக்கும். ஸோ அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி we have to shade it. ஓகே, இதையும் ஷேடிங் தான். ஆனால் வந்து நம்ம லைனாக போட்டாலுமே இதுவுமே ஷேடிங் தான். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஐப்ரோ வந்து ஷேப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்படி இருக்குது.
ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஷேப் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே நான் ஏற்கனவே சொன்னேன், லைட்டிங் எங்கே வருதோ, ஐபாலில் லைட்டிங் எங்கே வருதோ அதே மாதிரி அதுக்கு மேலே லைட்டிங் இருக்கும். என்ன தான் நம்ம ஸ்கின் டோனில் இருந்தாலும் ஃபுல் ஹைலைட் வராது. பட் சப்போஸ் சம்டைம்ஸ் அவங்க நல்லா மேக்கப் போட்டிருந்தாலோ, ஒரு கிளியர் ஸ்கின்னாக இருந்தாலோ, சம்டைம்ஸ் ரொம்ப லைட்டிங் ஆப்போசிட்டில் வந்து ஹெவி லைட்டிங் இருக்கும்போது கண்டிப்பாக ஹைலைட் வந்து இந்த இடத்துலலாம் நிறைய ஹைலைட்ஸ் இருக்கும். ஸோ நான் நேற்று போடும்போது பிளண்ட்டாக போட்டிருந்தேன்ல நோஸு. ஸோ அதில் வந்து ஷேடிங்கில் தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும். இப்போ வந்து ஒரு கண் முடிச்சுட்டு இப்போ இன்னொரு கண். ஏற்கனவே நான் கண் வீடியோஸ் வந்து எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், எப்படி அதை ஷேட் பண்ணணும் எல்லாமே விவரமாக சொல்லியிருக்கேன். ஆல்மோஸ்ட் என்னோடய வீடியோஸில் பார்த்திங்கன்னா 200 இருந்ததுன்னா வீடியோஸு, நியர்லி 80 வந்து ஐஸ் தான் இருக்கும், ஸ்கெட்சிங் தான். சப்போஸ் இதில் வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலன்னா கூட அது எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக உங்களால் லேர்ன் பண்ண முடியும். நான் ஒரு விஷயத்த எப்படி அப்சர்வ் பண்ணுறேன், அதை எப்படி வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் அப்படின்றது இருக்கும். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம். எப்போவுமே அப்சர்வேஷன் தான். அந்த இடத்த வந்து இவங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றத பார்க்குறதுல தான் நமக்கு என்ன வரும், நாம் எப்படி அதை புரிஞ்சுக்கணும், நாம் எப்படி அதை வரையணும் அப்படின்றதோட என்ன சொல்ல ஆன்சர் நமக்கு புரியும். ஸோ 1/3 இருக்கிற ஐன்றதுனால கொஞ்சம் பெண்டாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு ஹைலைட் வருது. ஏன்னா ஸ்கின்னு வந்து மேலே இருக்கும், ஐபால் வந்து அந்த ஒயிட் ஐபால் வந்து இன்சைடு இருக்கும் இல்லையா? அதனால வந்து மேலே இருக்கிற அந்த ஸ்கின்ல வந்து ஒரு லைட்டிங் இருக்கும். பட் இவங்க வந்து மை வச்சிருக்கிறதுனால அது வந்து அந்த லைட்டிங் நமக்கு தெரியலை. அதே மாதிரி இன்டோரில் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க யூஷுவலான நம்ம மொபைல் கேமரா போல். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக லைட்டிங் வந்து குறைவாக தான் இருக்கும். ஸோ லைட்டிங் வந்து குறைவாக தான் இருக்கும். நாம் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோன்னா இந்த லைட்டிங் டெப்த்தை வச்சு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 2 சைடும் ஒரே இடத்துல தான் வந்து இந்த ஹைலைட்ஸ் இருக்கும். இந்த கண்ணில் இது கொஞ்சம் தள்ளி இருந்ததுன்னா இங்கேயும் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அதே மாதிரி தான் நான் ஏற்கனவே பொட்டு அழகாக வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து அதில் ஒன்றும் ஒர்க் இல்லை நமக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரொம்ப திக்கான ஐப்ரோஸ் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஷேடிங் பண்ணணும். இல்லை கொஞ்சம் வந்து லைட்டாக இருந்ததுன்னா லைட்டாக வந்து நம்ம ஷேடிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேடிங் பண்ணணும். ஸோ போர்ட்ரைட்டோட ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ஷேடிங் வரையும் நம்ம 2 வீடியோஸாக நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஓரளவுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோஸில் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா, ஏன்னா ஒரு ஃபேஸும் ஒரு மாதிரி. இது வந்து ஒருத்தங்க வந்து இவங்கள ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அப்போது இதுவே அவங்களே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த செல்ஃபியில் எடுத்தாங்கன்னா அது எப்படி இருக்கும்? அது டோட்டல் வந்து என்ன சொல்கிறது, ஃபுல்லாகவே வந்து வியூ வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்போவுமே செல்ஃபியில். அதே மாதிரி 4-5 ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ்லேருந்து வேறு ஃபோட்டோலேருந்து ஒரு குரூப் ஃபோட்டோ குரூப் ஸ்கெட்சு க்ரியேட் பண்ணணுன்னா அது எப்படி இருக்கும்? அப்படி எல்லாமே வந்து இதில் நிறைய வந்து செக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்மளால் வந்து இது பண்ண முடியும். ஸோ இப்போது நோஸ். ஸோ அப்படியே கண்ணு போட்டாச்சு. இதுக்கப்புறம் நோஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ராயிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஷேடிங்.
ஸோ ஷேடிங்கில் கூட பிகினருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெப்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எட் எ டைம் நான் பண்ணுற மாதிரி எட் எ டைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது தப்பாயிடுச்சு, எப்படி இதை கிளியர் பண்ணுறது அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெப்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அப்படியே வந்து அந்த ரியலிஸ்டிக் அவங்க சொல்கிறத மாதிரி இந்த மாதிரி இமேஜினரி ட்ராயிங்கில் பண்ணும்போது பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வரும். இந்த மாதிரி ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு 90% தான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஆஃப்டர் ஷேடிங் கூட ஓரளவுக்கு தான் வந்து இது இருக்கும். பிகாஸ் இது வந்து ஹேண்ட்மேட் பெயிண்டிங், ஸ்கெட்சிங். இது வந்து ஒன்றும் பிரிண்ட் கிடையாது, நம்ம அப்படியே வந்து அச்சசல் வந்து இறக்கிடுறதுக்கு. ஸோ அது நீங்களுமே புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய சின்ன சின்ன இடத்துல குட்டி குட்டி சேஞ்சஸ்னால கண்டிப்பாக ஒரு 90% தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்படியே வந்து இது பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் ட்ரேஸ் எடுத்தோ இந்த மாதிரியோ பண்ணலை. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சேஞ்ச் இருக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் வந்து எனக்கு வரல, சரியாக வரல அப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க. ஒர்க் பண்ண பண்ண நம்ம எவ்வளோ ஆசையாக அந்த ஒர்க் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளோட ரிசல்ட் இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஈஸியராக இருக்கும். இந்த நோஸு பொறுத்த வரையும் இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளஷ் இல்லையா, அது வந்து ஒன்றுமே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனே இருக்காது. ஸோ அதுவாக வந்து கொஞ்சம் வந்து எம்போஸ் ஆகி இருக்கிறதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களது பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லாவே டார்க் டோன் வருது. அவங்க வந்து ஒயிட்டாக இருந்தால் கூட ஒரு சைடு வந்து நல்ல டார்க் டெப்த்து வருது. ஸோ அந்த டெப்த்து வரதுனால அவங்க டார்க்காக இருக்காங்கன்றது கிடையாது. ஸோ அந்த டெப்த்து கொடுத்தா தான் அந்த நோஸோட எஃபெக்ட்டு வந்து அப்படியே நம்ம அது என்ன சொல்கிறது ப்ரொஜெக்ட் ஆகிட்டு நமக்கு வெளியே வந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம 1/3 ஆங்கிள் அப்புறம் டாப் ஆங்கிளில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ இல்லையா, அவங்க உட்காந்துட்ருக்காங்க கொஞ்சம் வந்து ஐ லெவலுக்கு கீழே உட்காந்துட்ருக்கிற மாதிரி சோஃபாவில் உட்காந்துட்டு நம்ம நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ அதே மாதிரி லைட்டிங் இன்டோர் லைட்டிங்ன்றதுனால இந்த மாதிரி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்பாட்டில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எப்படி பண்ணணுன்னா இப்படி தான் வந்து ஒர்க் பண்ண முடியும். முன்னாடியே லைன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி பண்ணிடாதீங்க. ஒரு மாதிரி ஆடாக தெரிய வரும் நமக்கு, என்னடா இது நம்ம கரெக்டாக பண்ணலையா அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து அப்படி பண்ணாதீங்க. ஸோ இப்போ புரியுதுங்களா? இந்த மாதிரி இப்போ வந்து லிப்ஸு நான் வந்து மேஜர் பார்ட்ஸ் என்னவோ நமக்கு போர்ட்ரைட்டில் மேஜராக என்ன பார்ட்ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணிடுறேன். பிகாஸ் அப்படி ஒர்க் பண்ணால் தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து இது பண்ண முடியும் இல்லையா. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சப்போஸ் தப்பாயிடுச்சுன்னா திருப்பி இன்னொரு ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா மேஜர் பார்ட்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஒரு கிளைண்ட்டோ இல்லை நம்ம ஃப்ரெண்டுக்கோ யாருக்காவது நம்ம வரையினா நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காவது வந்து இது கரெக்டாக இருக்குன்னு நம்ம தெரியணுன்னா ஃபஸ்ட்டு வந்து மேஜர் பார்ட்ஸ் கண், மூக்கு, வாய் நல்லா அழகாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவுட்டர் ஷேடிங் பண்ணால் உங்களுக்கு வேலையும் கம்மியாக ஆன மாதிரி தோணும், சட்டுன்னு முடித்த மாதிரி இருக்கும், அழகாகவும் இருக்கும். நான் இது ஒரு A4 சைஸில் பண்ணுறேன். எனக்கு மேக்ஸிமம் நான் சொல்லிக்கிட்டே வரைகிறதுனால ப்ராபப்ளி எனக்கு ஒரு 30 மினிட்ஸ் எடுக்கும். நேற்றே வந்து ஒரு 12 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து ப்ராபப்ளி இன்னொரு 1/2 hour எடுத்துக்கும் எனக்கு. பிகாஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிட்டே வரைகிறதுனால சொல்லாமல் வரைஞ்சேன்னா இன்னுமே கொஞ்சம் ஸ்பீடாக வரைவேன். அதை எகெயின் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே ஈஸியாக வரும். இந்த ஆர்ட்டுன்னு மட்டும் இல்லை, எந்த ஆர்ட்டாக இருந்தாலும். ஸோ நல்ல ட்ராயிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு ட்ராயிங்காக வந்தால் தான் கலரில் பண்ண முடியுங்க.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ராயிங்காக கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. நம்ம ஒரு விஷயம் வரையணுன்னா யாரோட ஹெல்ப்பும் தேவைப்படாது. அது வந்து ஃபஸ்ட்டு ட்ராயிங்கில் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சாதான், அதோட பேசிக்கில் எப்படி இருக்குது, எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால் கலரில் பண்ண முடியும். மீடியம் யூஸ் பண்ணுறது ஒரு விஷயமே கிடையாது. கண்டிப்பாக இதே மாதிரி அகைன் அதே தான், ப்ராக்டிஸ் இருந்தால் மீடியம் யூஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ் வந்து நமக்கு போர்ட்ரேட்க்கு பென்சில் ட்ராயிங்க்கு ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ் தேவை. ஏன்னா ஒரு 2 விதம், ஒயிட்டு பிளாக்கு, பென்சில் பிளாக், பேப்பர் ஒயிட். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு உருவம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணும்போது, ஒரு 3Dயில் நம்ம வரையும் போது கண்டிப்பாக வந்து நமக்கு நிறைய ப்ராக்டிஸும் தேவை. ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் என்னடா இது நமக்கு வரல அப்படின்ன மாதிரி இருந்தாலும் வரும். ஸோ நான் இதெல்லாம் வந்து இங்கே லைன்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த லைன்ஸ் எல்லாம் வந்து டிஸப்பியர் ஆகிடுது பாருங்களேன். ஸோ அகெயின் வந்து நான் சொன்ன மாதிரி கண்ணு, மூக்கு, வாய், காது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதெல்லாம் முடிச்சிருவோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேரு, ஃபோர்ஹெட்டு அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ அப்படி வரும்போது கண்டிப்பாக வந்து ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். ஆக்சுவலாக காது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். தனியாக காது தான் ஐ திங்க் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணது வந்து காது தான் நினைக்கிறேன். ஸோ நல்லா காதெல்லாம் வரைஞ்சிக்கோங்க. பிகாஸ் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து இதில் வந்து அடுத்தடுத்து உடனே வந்து டெப்த்து, உடனே லைட்டிங் அப்படி இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் காது. ஸோ அதனால் பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். இது வந்து ஹேர் வந்துருக்கு, அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து அதை ரிலீஃப் பண்ணிடுறேன். அந்த ஹேரை வந்து ஃபஸ்ட்டு அவுட்டரில் இருக்கிற ஹேர் வந்து டார்க்காக இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு ரிலீஃப் பண்ணிடுறேன் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அது வரையும் போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ என்ன டிசைன் இருக்குது அதை கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இது பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் வந்து நான் வந்து நிறைய போர்ட்ரேட் வந்து ஆர்ட் ஒர்க் வந்து இது பண்ணுவேன். ஐ மீன் ஆர்டர் எடுத்து ஒர்க் பண்ணி கொடுப்பேன். பென்சில் ஸ்கெட்ச் ஆகட்டும், இல்லை ஆயில் பெயிண்ட் ஆகட்டும். நிறைய ஃபோட்டோஸ் வந்து நமக்கு அவங்க மேபி மென்ஷன் பண்ணாமல் கூட இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து இது வரைஞ்சி கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்களே தவிர அது சொல்ல மாட்டாங்க. பட் அதில் இருக்கிற டீட்டெயில் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் அது வந்து குட்டி விஷயமா இருந்தால் கூட மேபி அது அவங்களுக்கு ஒரு மெமரபிளான ஒரு விஷயமா இருக்கலாம். ஈவன் இப்போ இந்த தோடு மேபி இது அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்டாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எப்போவுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அது வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக அதையே போடுறோமோ அவங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கிளைண்ட்டுக்கு. பிகாஸ் வந்து அவங்களுக்கு அது மேபி இருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லையா, எல்லாமே நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க கிளைண்ட்டாக அப்படின்னு சொல்லும்போது. ஒரு சிலர் தான் நமக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க. சொன்னாலும் சொல்லலைன்னாலும் அது அந்த பிக்சரில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கோ கண்டிப்பாக அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதோட டீட்டெயில்ஸ் கொண்டு வர மாதிரி பாருங்கள். அப்போ தான் ரொம்ப ரொம்ப வந்து அவங்களுக்கு நம்ம வந்து இது வரைகிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து இதில் இவ்வளோ டீட்டெயில் காமிக்க வேணாம், வீடியோ லெங்க்த்தியாக போகும் அப்படின்னு பார்த்தேன். பட் ஓகே, இது வந்து ஒரு சின்ன வீடியோ வந்து தனியாக வந்து இது பண்ணுறத விட இதில் அந்த டீட்டெயில் காமிக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ நமக்கு என்ன டீட்டெயில் புரியுதோ அது அந்த அளவுக்கு போட்டாலே போதும். ஸோ அதோட ரிசிம்லன்ஸ் அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஓகே இதை தான் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது வந்து கண்டிப்பாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து ஓரளவுக்கு தான் நம்மளால் டீட்டெயில் காட்ட முடியும். பட் அந்த டிசைன்ஸோ இல்லை அந்த அவுட்டர் அந்த கலர்ஸோ எதையாவது ஒன்று வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி, அது இமிட்டேட் பண்ணுற மாதிரி அந்த ஷேப்பை மிஸ் ஆகாமல் பண்ணுங்கள். ஸோ
ஸோ இதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி டீட்டெயில்ஸ், அந்த குட்டி டீட்டெயில்ஸ் பண்ணும்போது தான் அது அவ்வளோ அழகாக வந்து அவங்கள மாதிரியே நமக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நிழல் படுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த நிழல் தான் நான் வந்து ஸோ அந்த நிழலில் வரையும் போது நான் அவுட்டரில் தான் வந்து உங்களுக்கு டெப்த்து கொடுக்குறேன். அது கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேர்ல்ஸோ சம்திங் அந்த ஹேங்கிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தனியாக வந்து இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணணும். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஃபேஸ் டில்ட் பண்ணதுனால கண்டிப்பாக வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் வந்து டார்க்காக தெரியும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இருக்கிற மாதிரி வரைஞ்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் அழகாக இந்த ஃப்ரேம் பண்ணிங்கன்னா அது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்காது. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹேர் பண்ண போகிறேன். ஹேர் கூட அதே தாங்க, குட்டி ஹேராக இருந்தாலும் பெரிய ஹேராக இருந்தாலும் அந்த வந்து அதோட வந்து டைரெக்ஷன் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த டைரெக்ஷன் புரிஞ்சிக்கும் போது தான் நம்மளால் வந்து ஈஸியாக அவங்க வந்து என்ன மாதிரி ஹேர் வந்து இது பண்ணியிருக்காங்களோ, தலை வாரியிருக்காங்களோ அந்த ஸ்டைல் அப்படியே கொண்டு வர முடியும். பாருங்கள், நான் எப்படி அழுத்தி ஒர்க் பண்ணுறேன். ரொம்பவே வந்து சிரமமாக தான் இருக்கும் பிகினர்ஸ் பண்ணும்போது. எட் டைம் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு ஒரு வீடியோ மறுபடியும் நான் வந்து ஹேருக்கு தனியாக வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன். அப்போ தான் வந்து இது வந்து தனியாக பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்டு தான் இது. தனியாக வந்து இது நம்ம வந்து ஒர்க் பண்ண வேண்டிய சப்ஜெக்டு தான். பிகாஸ் இதில் வந்து நிறைய இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இது வந்து ஒரு ரெகுலராக எடுக்கிற ஃபோட்டோ நம்ம அப்படின்னும் போது இதில் வந்து ரொம்ப டீட்டெயிலும் இல்லை. இது ஏன்னா ஃப்ரண்ட்டு நம்ம இன்னுமே கொஞ்சம் சைடாக இல்லை வந்து அவங்க ஹேர் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக வாரி அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னாக்கா, ஸோ இந்த மாதிரி நிறைய பியூட்டி பார்லர்லலாம் நிறைய புதுசாக பண்ணுறாங்க இல்லையா ஹேர் ஸ்டைல்ஸ். அந்த ஹேர் ஸ்டைல் பிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பின்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கும். அதை வந்து தனியாக வந்து நீங்கள் வந்து அந்த ஹேர் ஸ்டைல் மட்டுமே நீங்கள் வந்து கலரிங் அந்த இது பண்ணி பாருங்களேன், ஸ்கெட்சிங் பண்ணி பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். தனியாக ஹேர் ஸ்டைல் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நம்ம அந்த ஷேப்பை வந்து மிஸ் ஆகவே கூடாதுங்க. எக்ஸ்டெண்ட் ஆகி முன்னாடி வர்றது, இன்னும் இங்கே நினச்சி இங்கே கொண்டு வர்றது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப கண்ட்ரோல்டாக பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் நம்ம வந்து பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை திருப்பி இது வந்து பண்ணவே முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக ரொம்ப கண்ட்ரோலாக பண்ணணும். நான்லாம் பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து எங்கே டெப்த் இருக்கோ அங்கே ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த ஹேர் எப்படி டேர்ன் ஆகுதுன்னா அதே மாதிரி தான் டேர்ன் பண்ணணுங்க. அதே மாதிரி டேர்ன் பண்ணால் தான் அந்த ஹேர் ஸ்டைல் அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல இப்படி வந்து ஷேடிங் பண்ணவே கூடாது. அந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு முடியும் நம்ம வந்து ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ இப்படி பண்ணக்கூடாது. அப்படியே அந்த ஷேப் எப்படி தெரியுதோ உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். நான் இது வந்து ரெகுலர் A4 அந்த நம்ம பிரிண்ட் எடுப்போம்ல, ஜெராக்ஸ் எடுப்போம்ல, அந்த ஷீட்டில் தான் பண்ணுறேன். இதுக்காக தனிப்பட்ட பெரிய வந்து புக்ஸ் எல்லாம் வாங்கணும் அந்த இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணுற 8B பென்சில், ஸ்டெட்லர் 8B பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹேர் வந்து எப்படி இந்த இடத்துல டென்சிட்டி அதிகமாக இருக்குது, பிகாஸ் நம்ம தலையை ஒட்டி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஹேர் வந்து எக்ஸ்ட்ராவாக வெளியே வந்திருக்கு இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அந்த இடத்துல திருப்பி டார்க்காக போட்டிங்கன்னா டோப்பாக வச்ச மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி தான் அந்த குட்டி குட்டி ஹேர் வந்து பேபி ஹேர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதையுமே காமிச்சா தான் அது அவ்வளோ ரியலாஸ்டிக்காக நமக்கு வந்து பெயிண்டிங் வந்து அழகாக இருக்கும். சாரி, போர்ட்ரேட் ஸ்கெட்சிங் வந்து பென்சில் ஸ்கெட்ச் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் டார்க்காக காமிச்ச இடம்தான் நம்ம டென்சிட்டி அதிகமாக இருக்கிற ஹேர். டைரெக்ஷன் மிஸ்ஸே ஆகக்கூடாதுங்க. இது வந்து பஃப் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டு ஹேரில். ஸோ அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து டார்க்காக தெரிஞ்சாலுமே அதில் ஒரு லைட்டிங் இருக்கும். ஸோ அந்த லைட்டிங் இருக்கிறனால அது ஒயிட் ஹேருன்றது கிடையாது. அந்த லைட்டிங் கொடுத்தா தான் அது வந்து ஹேர் மாதிரி தெரியும். அதர்வைஸ் வந்து டோப்பா மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஹேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப பார்த்து ஒர்க் பண்ணணும் நம்ம. ஸோ அகெயின் இந்த மாதிரி இங்கே ஒரு பெண்ட் இருந்ததுன்னா அந்த பெண்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பிக்சரில் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அந்த குட்டி குட்டி டீட்டெயிலிங்ஸ் வந்து ஹேர் பொறுத்த வரையும் ரொம்ப ரொம்ப தேவை. அந்த குட்டி குட்டி பேபி ஹேர் அந்த இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து அழகாகவே இருக்கும். ஏன்னா ஒருத்தங்களுக்கு வந்து ஹேராக இருந்தாலும் கண்ணாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா, அவங்களோட அடையாளம் அது. ஸோ வந்து ஹேர் வந்து ஒரு குட்டி முடியாக இருந்தாலும் ஒரு குட்டி போனி டைலாக இருந்தாலுமே அது அது அவங்களோட அடையாளம் இல்லைங்களா. ஸோ சின்னதாக இப்போ தான் வந்து ஒரு மொட்டை அடித்து ஒரு குழந்தைக்கு வந்து குட்டி குட்டியாக ஹேர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதையுமே வந்து அந்த குழந்தை அந்த டைமில் அப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடையாளம். ஸோ அந்த சின்ன சின்ன முடியாக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் பொறுமையாக டீட்டெயிலிங்காக பண்ணணும். இதுவே வந்து ஜென்ஸில் வந்து மீசை தாடி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்ஸில் நமக்கு இருக்கும். ஹெவியாக இருந்தால் தாடி ஒரு மாதிரி, லைட்டாக இருந்தால் க்ளீன் ஷேவாக இருந்தால் அந்த ஃபேஸ் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே சேலஞ்சிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே இந்த பிக்சர் அந்த பிக்சர், இந்த ஃபேஸ் அந்த ஃபேஸ் ஈஸி அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. ஸோ எல்லா ஃபேஸுலேயுமே எல்லா விஷயத்துலேயுமே எல்லாமே வந்து சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதனால் நிறைய ரெஃபரன்ஸ், நிறைய கவனம், நிறைய ப்ராக்டிஸ் தேவை. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வரையலாம், யார் வேணாலும் வரையலாம். ஆனால் ப்ராக்டிஸ், ஆசை, அது மேலே இருக்கிற என்ன சொல்கிறது, இது நமக்கு வேணும், அதை நான் பண்ணணும் அப்படின்றது. பிகாஸ் வந்து இது வந்து மகப் பண்ணா வரதோ இல்லை யாராவது கோச்சிங் கொடுத்தா வரதோ கிடையாது. நாங்கள் கோச்சிங் கொடுத்தாலும் என்ன ரெஃபரன்ஸ் பண்ணாலுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வச்சு தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்கன்றது வந்து உங்களோட ப்ராக்டிஸிங் பொறுத்த இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து சொல்கிறது அதுதான், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, எனக்கு நான் சொன்ன ஹோம்ஒர்க் எப்போ முடிக்கிறீங்களோ அப்போ தான் என்னால் இன்னொரு கிளாஸ் எடுக்க முடியும். அதர்வைஸ் நான் எடுக்க முடியாது, நான் எடுத்தாலும் உங்களுக்கு புரியாது. அதை தான் சொல்கிறேன். ஸோ நான் அடுத்தடுத்த ஸ்டெப்பை எடுத்துகிட்டே ஒர்க் பண்ணிக்கிட்டே போனால் கூட உங்களால் எப்படி வந்து அதை வந்து புரிஞ்சிக்க முடியும். இந்த இடத்துல பாருங்களேன், ஹேர் வந்து இப்படி டேர்ன் ஆகும்ல நமக்கு. ஸோ அதை அப்படியே பண்ணினாதாங்க இது அழகாக இருக்கும், அதர்வைஸ் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம பண்ணுற கான்சன்ட்ரேஷன், நம்ம பண்ணுற டீட்டெயிலிங் தான் போர்ட்ரேட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு வந்து எல்லோரும் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கண்டிப்பாக இது தான். ஸோ நான் நிறைய பேசின்னு இருக்கிற ரொம்ப நேரம் வீடியோ இது. ஸோ நீங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு பார்ப்பீங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ நல்லா பாருங்கள், ஒர்க் பண்ணுங்கள். எப்போவுமே பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள் பென்சில். ஸோ இது மாதிரி இருந்தாலே நம்மளால் வந்து மெலீஸாக லைன்ஸ் போட முடியும், அழகாக வந்து இது பண்ண முடியும். நான் பாருங்கள் ஹேர் மாதிரியே லைன் போடுறேன். அது வந்து பென்சில் வந்து எப்படி பிடிச்சா எப்படி லைன் வரும் அப்படின்றது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா ஃபுல்லாக வந்து ஹேர் வந்து ஒர்க் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் இங்கே பிட் ஹேரும் இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கே ஷேடிங் பண்ணுறேன், ஃபோர் ஹெட் ஷேடிங் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு லைட்டிங் இருக்குது அவங்க ஃபேஸில். ஸோ அந்த லைட்டிங் வந்து இந்த சைடில் வந்து வர ஒரு லைட்டிங்னால் வருது. ஸோ அதனால் வந்து அந்த லைட்டிங் அப்படியே விட்டால் தான் அந்த 3D எஃபெக்ட் வந்து நமக்கு புரிய வரும்.
நல்லா இப்படியே குட்டி குட்டி ஏரியாவாக நீங்கள் கவர் பண்ணணும். மொத்த ஏரியா ஒரேடியாக வந்து ஷேடிங் பண்ணக்கூடாது. சின்னதாக பண்ணணும். பண்ணும்போதுமே வந்து பார்த்து பண்ணணும். நான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்க்ரிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் வீடியோ லென்த் அதிகமாகினே போகிறதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணின்னு இருக்கிறேன். பிகாஸ் இது வந்து டைம் லேப்ஸ் எல்லாம் கிடையாது. நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் ஒர்க் பண்ணும்போது. பிகாஸ் ரொம்ப லென்த்தியாக இருந்ததுன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து போர் அடிச்சு போயிடும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் டைரெக்டாக உட்காந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது வேறு. த்ரூ ஆன்லைன் வந்து இந்த மாதிரி வீடியோ பார்த்து சொல்லிக் கொடுக்கும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ஏரியாவாக ஒர்க் பண்ணுங்களேன். ஸோ அப்போ தான் வந்து ஈஸியராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன டைரெக்ஷனில் நீங்கள் எப்படி பண்ணாலுமே அது வந்து மற்ற ஷேடிங்கோடு அது ஒத்து போகணும். அந்த மாதிரி ஷேடிங் பண்ணணும். பென்சில் பார்த்திங்கல்ல எவ்வளோ ஸ்லாண்ட்டாக பிடிச்சிருக்கேன் நான்ட்டு. ஸோ அதே மாதிரி ஸ்லாண்ட்டாக பிடிக்கணும். அப்போ தான் வந்து ஷேடிங் வந்து மர்ஜ் ஆகும். அதர்வைஸ் நம்ம போடுற ஷேடிங் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே விவேகானந்தர் வந்து வரைஞ்சி காமிச்சிருக்கேன், ஸ்கெட்ச் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ எங்களோட ஷர்மிஜி டிஎஸ்கேவின் ராஜமாதா அட்மின், ஃபேஸ்புக் அட்மின், ஸோ இவங்களாம் வரைஞ்சிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஆக்சுவலி எனக்கு. நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இவங்க ஒரு சூப்பரான ஒரு டைனமிக்கான ஒரு லேடி. ஸோ ரொம்ப இன்ஸ்பயர் இவங்களை பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு. ஸோ நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸை வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். உங்களோட ஓன் ஃபேஸை கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் வந்து மெத்தட் இது தாங்க. இப்படி தான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கிற மாதிரி கம்போசிஷன், அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஷேடிங். ஸோ நான் இங்கே பண்ணும்போதே ஷேடிங் திருப்பி இங்கே ஒரு கோட்டிங் பண்ணுறேன்னா அந்த ஃபேஸோட அந்த மேட்ச் ஆகணும், அதுக்காக பண்ணுறேன். ஸோ நான் போட்ட லைன்ஸு, அந்த கைட்லைன்ஸ்லேருந்து எவ்ரி திங் வந்து டிஸப்பியர் ஆகிட்டே போகுது இல்லைங்களா, நாங்கள் கொஞ்சமாக ஷேடிங் பண்ண. ஸோ அப்போ அதில் என்ன தெரியுது, நான் லைனாக போட்டாலுமே அது லைனாக இருக்காது, ஒரு மாதிரி ஷேடிங்கில் வரக்கூடிய லைனாக இருக்கும். ஸோ அதனால வந்து அது வந்து ஈஸியாக வந்து ஷேடிங்கோட மர்ஜ் ஆகும். ஸோ ஹைலைட் வந்து எங்கே வரும்னா மூக்கில், கண்ணில், லிப்ஸில் சம்டைம்ஸ் அந்த மாதிரி. இவங்க வந்து இன்டோரில் எடுத்த ஃபோட்டோன்றதுனால நிறைய வந்து இது ஃபேஸில் வந்து நிறைய இது இல்லை. அவங்க கையை வந்து ஆக்சுவலாக சின்கிட்ட வச்சுருக்காங்க. பட் அதை பற்றி நான் வரையலை. பிகாஸ் வந்து இது வந்து போர்ட்ரேட்டுக்கான இது ஹியூமன் அனாட்டமிக்கான வந்து பிக்சர்ஸ், வீடியோஸ் நெக்ஸ்ட்டில் வரும் நம்மக்கிட்ட. நான் வந்து அதுவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது வந்து அப்போ வந்து நீங்கள் வந்து அது ஆட் ஆன் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஹியூமன் அனாட்டமி ஃபுல் ஃபிகர் வரைகிறது நம்ம அப்புறமா கற்றுக்கலாம். ஸோ ஹேர் இருக்கிற இடம் ரொம்பவே டெப்த்தாக தெரியும். ஃபஸ்ட்டு பண்ண டெப்த்தை விட இப்போ அதிகம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸுக்கும் இதுக்கும் டீட்டெயில் வந்து டிஃபர் ஆகும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ தான் வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலரான டிவைடிங் லைனே இருக்கக்கூடாது. சப்போஸ் ஏதாவது ஒரு பெக்யூலர் பிளேஸில் கண்டிப்பாக அப்படி இருந்ததுன்னா அப்படி இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஐயோ வராதுன்னு சொன்னீங்களே இங்கே இருக்கே அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ண வேண்டாம். மோஸ்ட்லி வரவே வராது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த ஷேடிங்லேயே கொண்டு வரணும். ஆக்சுவலி ஷேடிங்லேயே கொண்டு வரும்போது தான் கண்டிப்பாக வந்து இது ரொம்பவே அழகாக தெரிய வரும் உங்களுக்கு.
ஐ திங்க் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இது மட்டும்தான் நினைக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நல்லா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு. போர்ட்ரேட்டுன்றது வந்து ரொம்ப நல்ல சப்ஜெக்ட், இன்னோவேட்டிவான சப்ஜெக்ட், இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து ஷேடோ இருக்கும் இல்லையா, இந்த ஃபேஸ் வந்து ஃப்ரண்ட்டுக்காக இருக்கும், நம்ம பாடி மேலே அந்த ஷேடோ இருக்கும். ஸோ அந்த ஷேடோனால் இந்த இடம் டார்க்காக தெரியும். அதுக்காக நம்ம டார்க்காக இருக்கோம் அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ இந்த ரொம்ப தின் செயின் போட்டிருக்காங்க இல்லைங்களா, ஸோ அந்த செயின் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதோட ஷேடோ அகெயின் வந்து அந்த கம்மலோட ஷேடோ ஒன்று இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஏரியா கவர் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ பெரிய ஸ்ட்ரோக்ஸ் இப்படி பெரிய ஸ்ட்ரோக் போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒர்க் பண்ணணும். ஸோ எப்படி என்ன ஷேப்பில் என்ன ஆங்கிளில் கொடுத்தாலும் அது வந்து நமக்கு வந்து ஷேடிங் வந்து கிளியராக அது ஒரு ஸ்கின் மாதிரி தெரியணும். இந்த ஷேடிங் வந்து நல்லா வரணும்னா நான் ஏற்கனவே வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஒயிட் கிளாத் வந்து ஹேங்கிங் பண்ண ஒயிட் கிளாத்தோ இல்லை வந்து ட்ரேப் பண்ண ஒயிட் கிளாத்தோ வந்து அழகாக வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் ஷேடிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஒயிட் கிளாத்துன்னு ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னாக்கா, ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பென்சில் வச்சு ஒயிட் கிளாத் எப்படி வந்து நம்ம வரைகிறோம் அப்படின்றது தான் சேலஞ்சிங்க. அதனால் ஒயிட் கிளாத் சொல்கிறேன். ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே சைன் போட்டுட்டேன்னு நினச்சிக்காதீங்க. நேற்று வந்து அந்த இது கம்போசிஷன் சொல்லி கொடுத்ததுனால சைன் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து ஃபோட்டோவில் சம் டீட்டெயில்ஸ் தெரியலனாலும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. இந்த இடத்துல வந்து உங்கள் கம்மலில் இருக்கிற ஒரு முத்து அழகாக தெரியறது, அந்த முத்துக்காக ட்ரா பண்ணுறோம். ப்ளவுஸ் வந்து ஒரு மாதிரி லைட்டர் டோனாக இருந்தாலும் நான் ஏன் டார்க்கராக கொடுக்குறேன்னா அவங்களோட அந்த ஃபேஸோட கண்டிப்பாக ஒரு ஷேடோ வந்து அதில் விழும். ஸோ அதனால் ஸோ ஃபேஸில் கொடுத்த அந்த குட்டி ஷேடிங் வந்து நான் பொறுமையாக பண்ண ஷேடிங் மாதிரி கொடுக்காம இதில் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ரஃப் ஸ்கெட்சாக கொடுக்குறேன் இல்லையா, இதில் வந்து ஒரு ஸ்கின்னுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் வந்து அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ உங்கள் ட்ரெஸ் டிசைன் எப்படி இருக்குது, ஸோ அந்த மாதிரி
ஒரு ரஃப் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குறேன். பிகாஸ் வந்து போர்ட்ரேட் பொறுத்தவரையும் ஃபேஸ்க்கு ரொம்ப டீட்டெயிலிங் கொடுக்கும்போது இதுக்கு கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி, ஏன்னா இது வந்து கட் பண்ண மாதிரி ஒரு டீட்டெயிலிங் கொடுக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து ஒரு நார்மலாக ஒரு டீட்டெயில் இந்த மாதிரி. ஸோ ஃபேஸில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து சாரீ, சுடிதார் இந்த ஒரு டெக்ஸ்சருக்கும் ஒரு விதமான ஷேடிங் இருக்கும். ஸோ அந்த ஷேடிங்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கற்றுக்கிட்டே வரலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி அழகாக சொல்லி கொடுத்தேன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ஒர்க் பண்ணுங்கள், நிறைய கற்றுக்கோங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.